எத்தனையோ பேரை கொன்று யுத்தத்தில் ஜெயிச்ச தாவீதுக்கு அப்சலோமை கொல்றது ரொம்ப சாதாரண விஷயந்தான். ஆனால் தான் பெத்த பிள்ளைய கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாசத்தினால பயந்தாங்கொழி போல ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. என் மகனே என்னை கொல்ல வரானேன்னு சொல்லிட்டு தாவீது ரொம்ப அழுதுகிட்டே நடந்து போறாரு. மலை மேல ஏறி உட்கார்ந்து ஜெபிக்கிறார். என் மகனே இப்படி பண்றானே, ராஜா வாங்கணும்னு சொல்லிட்டு என்னை கொல்ல பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெபத்தை தேவன் கேட்பாரா மாட்டாரா? கேட்பார். சொந்த பிள்ளையா இருந்தாலும் அப்படி தப்பு பண்ணக்கூடாது தானே. அப்போ அவன் என்ன செய்யறான், அப்சலோம் தாவீதை கொல்றதுக்காக அவன் ஒரு கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லி கழுதை மேல வரும்போது கர்வாலி மரம்னு ஒரு மரம் இருக்கும். இங்கிட்ட மரம் இருக்கும் போது அது கிளையெல்லாம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அப்ப கொஞ்சம் கீழே வரைக்கும் அந்த மரத்தோட கிளையெல்லாம் இருக்கும். அவன் கொஞ்சம் ஸ்பீடா வர்ற அவசரத்துல என்ன ஆகுனா, அவன் முடி லாங் ஹேரா அதை பிடிச்சிக்கும். அதுக்குள்ள அந்த ஹேர் எல்லாம் மாட்டிக்கும். அப்ப அந்த கோவேறு கழுதை ஓடி போயிடும் அங்கிட்டாம. அப்ப இவன் என்ன செய்வான், ரெண்டு மரத்துக்கு நடுவுல இப்படி தொங்குறான். முடியெல்லாம் மாட்டிக்கிச்சு. அவன் எதெல்லாம் அழகுன்னு நினைச்சானோ அந்த மரம் அதுவே என்ன ஆயிடுச்சு, இப்ப அவன் ரெண்டுக்கும் நடுவுல தொங்கிட்டு கிடக்கான். ஆனா உயிரோட தான் இருக்கிறான்.